வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சித்திரை மாதம், அதாவது தமிழ் வருட பிறப்பு முதல் மாதம், பொதுவான ஒரு கிரக நகர்வுகளை பற்றி சொல்லிடுங்க. சித்திரை மாதம் அப்படிங்கும் போதே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய பகவானோட பயிற்சி வந்துடும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் இந்த சூரிய பயிற்சி இதெல்லாம், செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இதெல்லாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிக அற்புதமாக இதுவரைக்கும் மீன ராசியில் சனி பகவானோட சஞ்சரிச்சிருந்தார். உங்களுக்கே தெரியும் சனி பகவானும் சூரிய பகவானும் பகை. அப்போ அந்த இதுலேயே கூட ஒரு மாதம் இது பண்ணி உலக அளவில் பிரச்சனைகள், எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த சூரிய பகவான் அற்புதமாக 14/4/2026 14/5/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 31 நாட்கள் அவர் வந்து மேஷ ராசிக்கு வர்றார். இந்த மேஷ ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி. அங்கே தான் சூரிய பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். மேஷ ராசியில் உச்சமடைந்து என்னென்ன பலாபலங்களை நம்ம கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆளுமை மிக்க ஒரு ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு. இதில் இத்தனை பயிற்சிகளா, இப்போ வந்து ராகுகேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் சனி வந்து 8ஆம் இடத்துல அவர் பார்த்துட்ருக்காரு. எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்கணும். அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் விடுதலையாகி வெளியே வரார். சனியும் சூரியனும் இது வரைக்கும் சேர்ந்துருந்தாங்க, இப்போது விடுதலையாகி வெளியே வரார், உச்ச வீட்டுக்கு வரார். இது வந்து என்ன மாதிரியான பலன்களை இந்த சித்திரை மாதத்தில் கொடுக்கும்? இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே, அதாவது வருஷம் பிறந்தால் ஏதோ ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டுப்பாங்க. இது வரைக்கும் நடக்காத ஒன்று இதுக்கப்புறம் நடக்குமா, ஏதோ ஒன்று அவங்களோட எதிர்பார்ப்பு சார்ந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க ஆளுமை நிறைந்தவர்கள். ஏன்னா ராசிநாதன் அப்படின்னாலே அவங்க ஒரு போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நல்ல ஒரு இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா சாதாரணமாகவே இந்த சூரியனோட தான் இந்த புதனும் சேர்ந்து வரும். அப்போ இவங்களுக்கு ஒரு மாற்றம், நல்ல ஒரு இது எப்போவுமே உண்டு. அந்த வகையில் இந்த ராசிநாதன் இவங்க இப்போ வந்து எங்கே இருந்தார் அப்படின்னா அஷ்டம ராசியில் நீங்கள் சொல்ல மாதிரி சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருந்தார். ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட டென்ஷன், நிறைய பேருக்கு சொல்லவே முடியல அந்தளவுக்கு பிரச்சனைகள். என்ன அந்த சூரிய பகவான் விலகி பாக்கியஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறது மிக அற்புதம். ஏன்னா சூரிய பகவானை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதே சமயம் மற்ற கிரகங்களை பற்றியும் சொல்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் குரு உங்களுக்கு ரொம்ப லாபத்தில் இருக்காங்க. பொருளாதாரம் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதே இடத்துல பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். அதாவது 11ஆம் இடத்துல இருக்கிற குரு கண்டிப்பாக ஒரு பெரிய லாபத்தை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார், கரெக்டாக. ஆனால் இதே சனி பகவான் அங்கே இருந்துட்டு 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். 2ஆம் இடமும் தன வாக்கு குடும்பம். ஸோ பொருளாதாரத்தில் ஒரு டைட்னஸை கொடுத்துட்டு இருக்காரு சனி பகவான். ஒருத்தர் கொடுப்பாரு, ஒருத்தர் இது பண்ணிட்டு இருக்காரு, கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணணும், உஷார். அதாவது இப்படி தான் எல்லா கிரகங்களும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஆனால் அதுக்காக வந்து நம்ம பயந்துட்டு வீட்டிலே இருக்க முடியுமா? இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மாதம் எங்கே இருக்கிறது. பட் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்போ 2.5 வருஷம் நம்ம உத்தியோகத்துக்கு போக முடியாது, பணம் காசு சம்பாதிக்க முடியாதா? முடியும் கண்டிப்பாக. தசாபுக்தி நீங்கள் சொல்ல மாதிரி எல்லாம் சரியாக இருந்ததுன்னா ரைட்டு. ஆனாலும் அனாவசியமான செலவை கட் பண்ணிட்டாலே தனேஸ்வர பகவானோட பார்வை சூப்பராக இருக்கும். அதனால இப்போ இந்த சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற குரு லாபத்தை கொடுக்க போகிறார். அதேமாரி 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பாக்கியத்தை கொடுக்க போகிறார் உச்சமடைந்து. ஸோ இந்த இதில் அற்புதமான ஒரு மாற்றங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனாலும் கவனமாக இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சனி பகவான் திருமணத்துக்கு இப்போ வந்து திருமணம் பண்ணலாமா வேண்டாமா? நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு, வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு சில ஜோசியர். இல்லை இவங்களே போய் பார்த்துருப்பாங்க, பார்க்குற இடத்துல கூட நிறைய தடங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. இது இவங்களுக்கே தெரியும், அஷ்டம சனி போயிட்டுருக்கு, குழந்தைங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா திருமணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு ஒன்று தெரியாது. ஆனால் திருமண ரீதியாக இப்போ தான் வேகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இது சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மள நல்லா வெறுப்பேற்றுவாங்க. கரெக்ட். எப்போ கல்யாணம் போனால் விடவே மாட்டாங்க. எப்போ கல்யாணம், எப்போ வயசு கூட 25 தான் ஆயிருக்கும், இருக்கட்டும் தப்பே கிடையாது, ஒரு 2 வருஷம் இருக்கலாம், தப்பே கிடையாது. இல்லை ஒரு 27 ஆயிருக்கும், அது கூட பெரிய விஷயமே கிடையாது. அந்த டைமில் தான் போட்டு டைட் பண்ணுவாங்க. போட்டு கேட்குற கேள்விக்கு இவங்களுக்கே நம்ம கல்யாணம் பண்ணி காட்டிடணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தோணும். அப்படிப்பட்ட வேகம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். ஒரு பக்கம் வேகம் இருக்கும், ஒரு பக்கம் தடங்கள் இருக்கும். இது சனியோட தடங்கள், சரிங்களா? ஆனால் இந்த சித்திரை மாதம் பிறந்த உடனாவது ஒரு சின்ன கேப்பில் ஏதோ ஒரு நல்லது நடக்காதா, ஒரு திருமண பொருத்தம் வராதா, சைக்கிள் கேப் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அது நடக்குமா?
இப்போ நீங்கள் சொன்ன கருத்து கரெக்டு. அஷ்டமத்து சனி அப்படிங்கும்போதே திருமண தடை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார். ஆமாம். ஸோ குடும்பஸ்தானத்தையும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல அஷ்டமம் அப்படின்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். என்ன திருமணமும் பார்த்தீங்கன்னாலே யாருக்கு எப்போ திருமணம் நடக்கும் தெரியாது. என்னதான் இருந்தாலும் டேட்டு அதெல்லாம் நம்ம சொல்கிறது முடியாது. திடீர்னு நடக்கும். இந்த சொல்லுவாங்களே, திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்னு, அந்த மாதிரி திடீர்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறைவு ஸ்தானம், மறைவு அப்படிங்கும்போது திடீர் தான், புதையல் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கெலாம் அதுதான். அப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் குடும்பத்தில் குழப்பம் வரணுங்கிறதுக்காகவே கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ திருமண யோகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் கூட, ராகு பிரம்மாண்டம், அது கண்டிப்பாக குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா குருவும் பார்த்துட்டு இருக்கார். ஸோ குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற இது ஒரு ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம், அதாவது யோகா இந்த கிரகம் தான், இன்னும் இது பிரம்மாண்டமான கற்பனை கிரகம், அது நல்ல இது. ஸோ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஸோ இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி திடீர் கல்யாணம்லாம் நடந்திருக்கு ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு வந்து திடீர் கல்யாணம்னாக்கா ஒரு நிறைய முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் திடீர் கல்யாணம் நடக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கும் சும்மா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த கல்யாணம் நின்று போச்சு, இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு ரெடி பண்ணுறாங்க. இந்த பொண்ணு சும்மா இருக்கிற பொண்ணை குடும்ப கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு. ஆனால் அது பெரிய இடமா இருக்கும். இன்னும் நல்லா இந்த பொண்ணு நினைச்சு கூட பார்த்துருக்காது. அது மாதிரி வாழ்க்கைலாம் அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேருக்கு அதே மாதிரி ஆண்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் இப்போ நிறைய எதிர்பார்ப்புனால தான் திருமண தடையே வருது. நிறைய எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இதை விட அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து திருமணமான பிறகு சம்பாதிச்சு செட்டில் ஆனவங்கலாம் இருக்கிறாங்க. திருமண யோகம், அதாவது திருமணத்துக்கு பிறகு தான் ஒருத்தருக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அந்த சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாக்கா திருமணம் ஆகணும். இவங்க திருமணமே ஆகாமல் இப்படி சக்ஸஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஜாதக அமைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து திருமணமே நடக்காமல் தள்ளி போகிறதுக்கு காரணமே இதுதான். இது மாதிரி திருமண தடைகள்லாம் இருக்குது. அப்படியாவது ஒரு அதிர்ஷ்டமான திருமணம் நடக்காதா? நீங்கள் சொன்ன வார்த்தை பழிச்சுன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டுருக்கு. 8ஆம் இடத்துல சனி திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கலாம். இப்போ வேலை ரீதியாக எப்படி இருக்கும் இந்த மாதத்தில்? வேலை, இந்த தொழில் ரெண்டுமே, தொழில் வியாபாரம், இது எப்படி இருக்கும்? உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடிலாம் நிறைய ஒரு இன்சென்டிவ் அது இது எல்லாம் வந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க சப்போஸ் கொஞ்சம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு அவங்களுக்கு இன்சென்டிவ் அந்த மாதிரிலாம் வந்தது. அப்படி போன மாதம் ரொம்ப கட் ஆகிடுது. ஏன்னா சூரியனும் சனியும் சேர்ந்த உடனே அவங்களுக்கு அப்படியே குறைஞ்சிடுது. இப்போ அதே தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்டாக முன்னேற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்சென்டிவ், போனஸ் இதெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போதே என்னதான் அஷ்டமத்தில் சனி அப்படின்னாலும் இவங்க வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு. எப்போவுமே உங்களுக்கே தெரியும், அஷ்டமத்து சனி 7.5 சனிலெல்லாம் பிரம்மாண்டத்தை நோக்கி நம்ம போனோம்னா கஷ்டம். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு வேறு உட்காந்துட்டு இருக்கார். அப்போ அவர் குடு தான் சொல்லுவார், பண்ணு அப்படின்னு பண்ண வைப்பார். ஏன்னா பிரச்சனையில் மாட்ட வைக்கிறதுக்கு. அப்போ இவங்க கவனமாக இருக்கணும். ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஆஸ் இட் இஸ். ஏன்னா இப்போ அதுக்காக வந்து அஷ்டமத்து சனி அப்படிங்கிறத தொழிலை விட்டுட்டு போக முடியாது. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து இந்த தொழிலை விட்டுட்டு மூடு விழா நடத்திட்டு இன்னொரு வேறு தொழில் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஹை லெவலில் பண்ணாமல் ஒரு மினிமைஸாக பண்ணினா ரொம்ப நல்லது. ஓகே. இப்போ உடல்நிலையும் கடன் பிரச்சனையும் ஏறாமல் இருக்கணும். கடன் இருக்குது, கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. ஏன்னா நிறைய தடங்கள் இருக்கும். இப்போ 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த சூரிய பயிற்சி, அதாவது இந்த சித்திரை மாதத்தில் ஒரு கடன் பிரச்சனை ஏதாவது தீருமா, அதுக்குண்டான வழி பிறக்குமா? இன்னொன்று வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கணும்? நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. சும்மாவே ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஏன்னா அங்கே போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எதுவும் இல்லாமல்லாம் யாரும் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு தலையை சுற்றி விட்டு வேடிக்கை பார்க்கும். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நிறைய கஷ்டங்களை கொடுத்து, செலவுகளை கொடுத்து, ஆனால் அங்கே போய் ஒன்றும் இல்லைங்க, செக்அப் பண்ணிட்டு எதுவுமே இல்லை, பெரிய லெவலில் எதுவும் இல்லை, நீங்கள் இந்த மெடிசன் எடுத்துக்கலாம். ஆமாம். அவங்க எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு உடல்நிலையும் கடனை பற்றி சொல்லுங்கள். இவங்க என்னதான் உடல் ஆரோக்கியம் அப்படின்னாலும் இவங்க ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. பயம் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே உயிர் பயம் இருக்கு, எல்லாருக்குமே உண்டு. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். இதுதான் பெருசாகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குமே தவிர இவங்க கொஞ்சம் போல்டாக தான் இருப்பாங்க. நடக்கிறது நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க இந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா என்ன தான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் ஒரு காட்டுவார்.
உடல் ஆரோக்கியத்தில். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. பட் இவங்களுக்கு வந்து இந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே இவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஒரு ஈஸியாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம், இந்த சிம்மராசிக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். இந்த மாதத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் தீரும் அப்படின்னா என்ன பரிகாரம்? இவங்க கண்டிப்பாக டெய்லியே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். சூரிய நமஸ்காரம் படித்து பார்த்துக்கலாம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. மாடியில் போய் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை, சூரியனை ஒரு 2 ஆத்ம பிரதட்சணம். ஆத்ம பிரதட்சணம் அப்படின்னா சூரியனை நம்ம சுற்றி வர முடியாது, கரெக்டாக? அப்போ நாமளே ஒரு ரவுண்டு சுற்றினோன்னு வச்சுக்கோங்க, இடம் அப்படியே வளமிருந்த இடம் போனோம்னா கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ 2 தடவை ஆத்ம பிரதட்சணம் பண்ணிவிட்டு சூரியனுக்கு ஒரு கொஞ்சம் ஜலம் தண்ணி விட்டுட்டு வரட்டும். டெய்லி இது பண்ணினாலே போகிறோம். இவங்களுக்கு ஸ்பெஷல் ஒன்றுமே பண்ண வேணாம். இது பண்ணினாலே உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன ரொம்ப அற்புதம். என்ன அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவா, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். என்னதான் அஷ்டம ராசியில் சனி பகவான் இருந்தால் கூட பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய அந்த சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஸோ அவரோட ராசிநாதன் உச்சமடைகிறார் அப்படிங்கும்போதே பெரிய மாற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே இவங்களுக்கு இந்த உச்சமடைந்த சூரிய பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.